எருசலேம் தேவாலயத்துக்கு எதிராக இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டுகள் கழித்து நிறைவேறியது. எப்படி அது நிறைவேறினது? இந்த யூதர்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கழித்து, கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 40 ஆண்டுகள் கழித்து ரோம அரசாங்கத்துக்கு எதிரான போர்க்கொடியை தூக்கினார்கள். அதனால அந்த ரோம அரசாங்கம் இவர்களை சுற்றி வளைத்து கொண்டு அந்த தேவாலயத்தை முற்றிலுமாய் தீயிட்டு எரித்தார்கள். தீயிட்டு எரித்த பிறகு கிட்டத்தட்ட அந்த தேவாலயம் ஒரு தங்க கட்டி போல் இருந்தது. ஏனென்றால் தேவாலயம் முழுவதும் தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதனுடைய கல்களுக்கு இடையில் கூட தங்கம் பொறிக்கப்பட்ட நிறைய ஆபரணங்கள் இருந்ததாக தகவல் வந்தது. எனவே இந்த தீயூட்டப்பட்ட இந்த எரிப்பினால உள்ள தங்க கட்டிகள் எல்லாம் உருகி இருந்திருக்கு. இதை பார்த்த ரோம சேவகர்கள் இந்த ஒவ்வொரு தேவாலயத்தின் அவ்வளவு பெரிய கற்களையும் ஒவ்வொரு கல்லாக நகர்த்தி அதன் இடையில் இருக்கிற தங்க கட்டிகளை சேகரிக்கிறதுக்கான வேலையில் ஈடுபட்டார்கள். இதனால் தேவாலயத்தில் இருந்த அத்தனை கற்களும் ஒன்றன்பில் ஒன்றாக முற்றிலும் அகற்றப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அதாவது ஏன் அந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொன்னார் என்றால், இதுக்கு மேலாக தேவாலயம் தேவையில்லை, தேவாலயத்திலே பலிகள் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நானே இந்த உலகத்தின் பலியாக வந்து விட்டேன், இந்த பாவ நிவர்த்தி எல்லாம் இனிமேல் தேவாலயத்தில் வைத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, முழு மனுஷனுக்காகவும் நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் தேவாலய வழிபாடு தேவையில்லை. எனவே அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த ஆலயத்தை இடியுங்கள். தன்னை குறித்தே சொன்னார், இந்த ஆலயத்தை இடியுங்கள், இதை 3 நாளுக்குள்ளே நான் எழுப்பி காட்டுவேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து யூதர்களால் கொலை செய்யப்பட்டாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதைத்தான் அவர் சொன்னார். ஆனால் இந்த யூதர்களோ தேவாலயத்தை இடித்து போடுவேன் என்று சொன்னார், தேவனுக்கு எதிராக எழும்பி நின்றார், எனவே இவரை கொன்று போடுவோம் என்று சொல்லி யூதர்கள் எல்லாம் திட்டமிட்டு அவரை கொலை செய்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை குறித்து எதிராக பேசவில்லை, தன்னை குறித்து தான் பேசினார். தான் இந்த ஜனங்களுக்காக, உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்காகவும் ஜீவனை விட்டு அந்த பாவ பரிகாரத்தை எடுத்து அதை தேவனிடத்தில் சேர்த்து இந்த ஜனத்தை ரட்சிக்கிறதுக்காகவே செய்தார். இன்றைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென்.